ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் கீக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சூப்பரான கேமிங் இன்ட்ரோவை கைன் மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டெம்ப்ளேட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரியேட் நியூ கிளிக் பண்ணிக்கிட்டு அங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் இமேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு பேன் அண்ட் ஜூம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக அதை ஜூம் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அதை இழுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் இது வச்சுருங்க. அப்புறம் பிளெண்டிங் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் லேயர் கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட கேமிங் லோகோ இல்லை வேறு எந்த லோகோ சேனல் லோகோனாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லோகோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2.470 அதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னிமேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு அங்கே ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும்ல, அதில் 0.5ன்னு வச்சுருங்க. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஓவரால் அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு ஃப்ளிக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அவுட் அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபேடை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இதில் டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த லோகோலையே கொஞ்சம் அதை நவுத்தி வச்சுடுங்க. இது ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னிமேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்லைட் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. 1 கீழே வச்சுடுங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அவுட் அனிமேஷனில் ஃபேடு கொடுத்துருங்க. ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்னா திருப்பி எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு அங்கே ஹாரர் ஷேக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர்ற மாதிரி இழுத்து விட்டுருங்க. அந்த ஃபஸ்ட்டு லோகோவுக்கு வர வரைக்கும் இந்த எஃபெக்ட் வர மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு எனேபிள் கிரே ஸ்கேலில் 0 வச்சுருங்க. இதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இங்கே ஓவரால் அனிமேஷன் இருக்குல்ல, செகண்ட் லோகோவில், அதில் நன்னு கொடுத்துருங்க. அப்புறம் அவுட்புட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க.